பாராளுமன்றை சுத்தம் செய்வோம், திசை காட்டியால் நிரப்புவோம். தேசிய மக்கள் சக்தி. நேர்மையான வினைத்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்தரணி இளம் புலக முயற்சியாளர் ESP நாகரத்னம் கமலரூபன். சிகிச்சை குழு இலக்கம் 2, ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. வணக்கம். இது IBC தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பில் வெளியான தகவல். நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. நாட்டுக்கு பல மில்லியன் டாலர்களை வருமானமாக ஈட்டித் தந்துள்ள விமானப்படை. அமெரிக்காவின் ஆட்சி மாற்றத்தால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது தவணை குறித்து நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி. பயங்கரவாத நிதி உதவிக்கான நடுத்தர ஆபத்துள்ள நாடாக அடையாளம் காணப்பட்டுள்ள இலங்கை. கல்வித்துறையில் உள்ள பிரச்சினைக்கு உடனடி தீர்வு அவசியம். ஹரணி அமரசூரிய. விசாரணைக்கு வந்த மைத்திரியின் ரிட் மனு. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்கள். பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் 7 பேர் சுட்டுக்கொலை. எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உடல்நிலை குறித்து தவறான தகவல்களை வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சுனில் வட்டகல செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொழும்பு நீதவான் திலின கம்பகே முன்னிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான தகவல்களை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உடல்நிலை குறித்த பொய்யான தகவல்கள் சுபாஷ் என்ற நபரின் கணக்கினூடாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வட்டகல தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நீதிமன்ற விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் இடம்பெற்று வருவதை உறுதிப்படுத்தினர். 2014ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் மூலம் சுமார் 130 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரைசேரிக்கு வழங்கியுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நிலை கொண்டுள்ள விமானப்படையினரின் துணிச்சல், நிபுணத்துவம் மற்றும் கடமைக்கான அர்ப்பணிப்புக்காக ஐக்கிய நாடுகளின் தலைமையகம் இலங்கை விமானப்படையை பாராட்டியுள்ளதாக விமானப்படையின் தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் ராணுவ படைகள் மீது சர்வதேச சமூகம் வைத்துள்ள நம்பிக்கையையும் இந்த சாதனை பிரதிபலிக்கிறது என்றும் இந்த உலக அரங்கில் தேசத்தின் நிலைமை மேம்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் ஐக்கிய நாடுகளின் பணிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள விமானப்படை பிரிவின் புறப்படலின் போதே உதயனி ராஜபக்ச இதனை தெரிவித்திருக்கின்றார். 20 அதிகாரிகள் மற்றும் 88 விமானப்படை வீரர்கள் அடங்கிய விமானப்படையின் குழு 2024 டிசம்பர் முதல் வாரத்தில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசிற்கு புறப்பட உள்ளது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். டொனால்டு டிரம்பின் புதிய நியமனம் இலங்கையில் எவ்வாறு பாதிக்கும் என நிபுணர் அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக்க கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய தலைமை இலங்கையின் ஆட்சியை சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் சாத்தியமுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னிய நிலைமையை விட சிக்கலான நிலைமை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் வருகையூடாக அமெரிக்காவின் உலக நாடுகளுக்கு இடையில் உறவு மாற்றமடையும். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருந்த உறவு இருந்ததனை விடவும் நெருக்கடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அத்துடன் டிரம்ப் ஜனாதிபதியாவதன் ஊடாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பனிப்போர் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 3வது தவணையை இலங்கை பெறும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் 14ஆம் தேதியன்று நாட்டிற்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் 3வது மதிப்பாய்வை நிறைவு செய்ய பொதுவாக 3 மாதங்கள் ஆகும் என்றும் ஜனாதிபதி தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். 2வது தேர்தல்கள் காரணமாக 3வது பரிசீலனை தாமதமாகி உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி 3வது மீளாய்வு முன்னதாக திட்டமிட்டபடி செப்டம்பரில் ஆரம்பித்திருந்தால் டிசம்பருக்குள் அதனை முடித்திருக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். மேலும் 3வது தவணையை பெற்ற பிறகு ஓரளவு பொருளாதார ஸ்திரத்தன்மையை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பங்களிப்புடன் கூடிய பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி உதவிக்கான நடுத்தர ஆபத்துள்ள நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதையடுத்து தேசிய அரசு சார்பற்ற நிறுவன செயலகம் மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவுடன் இணைந்து இத்தகைய சர்வதேச நடவடிக்கைகளை தடுப்பதற்கான தேசிய முயற்சிகளை முடக்கிவிடுவதற்கான பரிந்துரைகள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. முன்னதாக உலகளாவிய பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி கண்காணிப்பு அமைப்பான நிதி நடவடிக்கை பணிக்குழு இலங்கையை நடுத்தர ஆபத்துள்ள நாடாக அடையாளம் கண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று ஒப்பந்தத்தின்படி பின்னர் எடுக்கப்பட்டுள்ள இலங்கையின் நடவடிக்கைகள் தொடர்பில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் நிதி நடவடிக்கை பணிக்குழுவால் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு ஒன்று இலங்கையில் எடுக்கப்பட வேண்டிய 42 பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இலங்கையில் 1851 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் 618 மாத்திரமே தற்போது செயற்பட்டு வருகின்றன. கல்வித்துறையில் பணியாற்றுவோரின் சம்பள பிரச்சினை மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் கல்வி அமைச்சை பொறுப்பேற்று 6 வாரங்கள் ஆகின்றன. இதில் பல பிரச்சினைகளை நான் இனம் கண்டுள்ளேன். ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக நான் அவதானம் செலுத்தியுள்ளேன். இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும். எமக்கு உலகில் சிறந்த பாடத்திட்டத்தை உருவாக்க முடியும். தலை சிறந்த வல்லுநர்களை இதற்காக கொண்டு வந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து பாடசாலைகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்க முடியும். இதற்கு உதவிகளை செய்ய பலர் தயாராகவே உள்ளனர். இந்த நிலையில் சம்பள பிரச்சினை, பதவி உயர்வு பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்குமானால் உலகில் சிறந்த கல்வி முறைமையை கொண்டு வந்தாலும் எம்மால் வெற்றி பெற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணையை ரத்து செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தினத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என தகவல் கிடைத்தது. அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காத தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டை அந்த தாக்குதலுக்கு ஆளாகியிருந்த அருத்தந்தை சிரீஸ் காமினி மற்றும் என் ஜேசுதாசன் ஆகியோரால் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த தனிப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டுக்கு எதிராக அவர் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்தார். இந்த தனிப்பட்ட முறைப்பாட்டுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்த ரிட் மனுவை சோபித ராஜகருணா தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பைஸ் முஸ்தபா சந்தேக நபராக குறிப்பிட்ட கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அழைப்பாணை விடுக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளார். சாட்சியங்களை உரிய முறையில் மதிப்பீடு செய்யாமல் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சுமத்தியுள்ளார். அதையடுத்து மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பைஸ் முஸ்தபா மேலதிக காரணிகளை முன்வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான 4 உத்தியோகபூர்வ இல்லங்களை இன்னும் மீள ஒப்படைக்கவில்லை என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி முன்னாள் அமைச்சர்களான சனத் நிசாந்த மற்றும் முகான் த சில்வா ஆகியோர் உரிய முறையில் உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரை மீள ஒப்படைக்கவில்லை. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர்களான அமர் ஆர் சம்பந்தன் மற்றும் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச ஆகியவர்களும் இதுவரையில் சரியான முறையில் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. முகான் த சில்வாக்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று புதன்கிழமை முன்னர் மீள ஒப்படைக்குமாறு அறிவித்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு கூறியுள்ளது. சனத் நிசாந்த தங்கியுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று புதன்கிழமை மீள ஒப்படைக்குமாறு அவருடைய மனைவிக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அமரர் ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை விரைவில் ஒப்படைக்குமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் வஜீரஸ்தான் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 7 உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து பலுஸ்தானின் மாகாணத்தின் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் பின்னர் ராணுவ வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்தனர். பாகிஸ்தானின் அண்மை காலமாக பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. குறிப்பாக தாலிபான் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாதிகள் அதிக அளவில் ஊடுருவுகின்றனர். இதனை கட்டுப்படுத்த எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.